கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம அந்தி கிறிஸ்துவோட சீரியஸ் 2 வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது அந்தி கிறிஸ்து யாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போதும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் வாருங்கள். அதற்கப்புறம் இந்த 2 தெசலோனிக்கர் 2:4 வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். Over to Pastor Joshua there. Pastor Samuel, Pastor Bowert, and our dear Pastor Steve to also come in front. Oh, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவர் நல்கிய எல்லாம். இப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு கட்டட ஆலயத்தை வைத்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாஸ்டரை கூப்பிட்டு அதுக்கு டெடிகேஷன் வச்சு இந்த கட்டட ஆலயத்தை வந்து திறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் இப்படி கட்டட ஆலயத்தை கட்டி வைத்து கொண்டு ஒன் மேன் ஆர்மியாக சர்ச்சை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாரும் தான் அந்தி கிறிஸ்து என்று நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் தான் நம்ம அதை ஆழமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தான் கடவுள் வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு வந்து கூறுகிறார். புதிய ஏற்பாடில் எங்கேயுமே வந்து இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு வந்து அவரை சொல்லவே இல்லை. அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த ஒரு சபையை ஆக்கிக்கிடணும். அப்படின்னா ஆலயத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை குறித்த ஒரு டெப்த்தானது வந்து நான் இப்போ அந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முழுவதுமாக ஃபுல்லாக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் கூறுகிறேன், வேதத்தை எப்போவுமே ஒரு அப்டேஷனாக படிங்க. பழைய ஏற்பாடில் ஆலயத்தை கட்ட சொல்லியிருக்கேன், நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஏன்னா பவுல் வந்து அது இப்போ அப்டேட் பண்ணுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள், இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணுறாரு. இந்த அப்டேட் பண்ண தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். பழையவைகளை போய் புகுத்தக்கூடாது. அதை தான் பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார். பழைய புளித்தமாவோடு புதுசை வந்து இது இணைக்கக்கூடாது. அதனால் கட்டிட ஆலயத்தை கட்டி வைத்து கொண்டு வெளிப்புற தோற்றத்தை காண்பிக்கிறவர்கள், அதான் வேதவசனம் கூறுவது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி கட்டட ஆலயத்தை கட்டிக்கிட்டு வெளிப்புறத்தை காண்பிக்கிற இவர்கள் தான் அந்த அந்தி கிறிஸ்து. அதை நான் இப்போ இந்த 2 தெசலோனிக்கர் 2:4 நம்ம வாசிப்போம். அதாவது தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அது யாருன்னா அது அந்தி கிறிஸ்து. அவன் தன்னை போல தன்னை வந்து தேவன்னு காண்பிப்பானா. அதுதான் அந்த வசனம் நமக்கு வந்து கிளியர் கட்டாக கூறுகிறது. அப்படி என்றால் வசனத்தை நம்ம எப்போவுமே அப்டேட்டடாக தான் படிக்கணும். அது 1 கொரிந்தியரில் எல்லா இடத்துலையும் பவுல் வந்து கூறுகிறார், உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம்னு வந்து கூறுகிறார். அப்படின்னா உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயத்தை கடவுள் வந்து அப்டேட் பண்ணிட்டார். கட்டட ஆலயம் வந்து ஆலயம் கிடையாது, உங்கள் சரீரம் தான் ஆலயங்கிறத கடவுள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா வசனத்தையுமே ஆலயம்னு வர்ற வசனத்தை அப்புறம் நம்ம சரீரமாக தான் எடுத்து தான் நாம் வாசிக்கும் போது தான் நம்ம வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். யார் அந்தி கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், இந்த வசனத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, உங்கள் சரீரத்தில் தேவன் போல வந்து உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். இப்போ எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுடைய சரீரத்தில் வந்து யார் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கா? ஒரு பாஸ்டர் தான் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அதை தான் இந்த பாஸ்டர் தான் அந்தி கிறிஸ்து என்பதை தான் வேதம் வந்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது. எனக்கு இந்த பாஸ்டர் தான் ஃபேனு, எனக்கு அந்த பாஸ்டர் தான் ஃபேனு, இந்த பாஸ்டர் பின்னாடி தான் நான் போவேன், இந்த சர்ச்சுக்கு தான் நான் வாரம் போவேன் அப்படின்னு நீங்கள் பெய் கொண்டு இருந்தீங்கன்னா அந்த பாஸ்டரை உங்கள் இருதயத்திலேருந்து உட்கார வைத்துட்டீங்க. அவன் தான் உங்கள் அந்தி கிறிஸ்து என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அதை நாம் விரிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு கேட்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். தன் வேதவசனம் கூறுகிறது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்துச்சுன்னா இதை கேளுங்க, இதுதான் சத்தியம். ஆனால் இந்த மாதிரியான பாஸ்டர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவார்கள்னா, அந்தி கிறிஸ்து வேற்று மதத்தார்கள், அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து, இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று உங்களை திசை திருப்புவார்கள். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. வேதத்தின் ஆதாரத்தோடு நம்ம வந்து பார்ப்போம். என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து யார் இயேசு கிறிஸ்துவை வந்து காட்டி கொடுத்தது என்றால் யூதாஸ் தான். யார் முதுகை குத்தினது? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான் வந்து காட்டி கொடுத்தான். கூட இருந்தவன் தான் அந்தி கிறிஸ்துவாக ஆனான். அதனால் திட்டமும் தெளிவாக வேதம் நமக்கு ஃபுல்லாக எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது. உன் வீட்டாரே உன் சத்துரு என்று வேதம் வந்து கூறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க தான் வந்து அந்தி கிறிஸ்துவாக மாறுவான் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக வந்து கூறுகிறது. ஆதலால் எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரு மனுஷனை குறித்து வந்து பேசுவாங்க,
அப்படி வில்லியம் கேரி, இப்படி சார்ல்ஸ் பிரன்ஹாம், இப்படி நிறைய மிஷினரிஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட வந்து ஒரு மனுஷன் வந்து விதைக்காங்க. இப்படி பண்ணுறவங்க அத்தனை பேரும் வந்து அந்தி கிறிஸ்து. ஏன்னா வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்து ஒரே கடவுள் மனுஷ ரூபம் எடுத்து வந்து நமக்காக மரித்து மனுஷனாய் அவதரித்ததுக்கப்புறம் அவர் ஒருவரே நம் மகிமைப்படுத்த வேண்டும், அவர் ஒருவரை தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது. அவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு எவனையாவது ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் அத்தனை பேர் உங்கள் அந்தி கிறிஸ்து, ஜாக்கிரதை. அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்தி கிறிஸ்து வெளியே இல்லை, அந்தி கிறிஸ்து உள்ளேயே இருக்கான். அந்தி கிறிஸ்து வேற்று மதத்தான் கிடையாது 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 என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது. ஏனென்றால் வேதத்தை அறியாதவன் எப்படி வந்து அந்தி கிறிஸ்துவாக மாறுவான்? மாறமாட்டான். வேதத்தை நன்றாக தெரிந்திருந்து மாறுகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. அதுக்குள்ளே சில சான்றுகளையும் சில பேரையும், தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர்களையும் சில சபைகளையும் எல்லாவற்றையும் நம்ம பார்த்துவிட்டு வரோம். வாங்க வீடியோக்கள் போவோம். ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர்கள் இந்த கேல்வின் கள்ளப்போதனையை வந்து கொடுப்பார்கள். அதனால் இவர்கள் தான் வந்து அந்தி கிறிஸ்து. இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மரிக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. முன் குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மரித்திருக்கிறார். ஆனால் சிலர் அவரை விசுவாசிக்கிறார்கள். அடுத்ததாக வேதாகமம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது விசுவாசிக்கிறவர்கள் பரலோகம் போக முடியும் என்று தான் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. ஆனால் இவர்கள் வேதத்தை மாற்றி பேசுவார்கள். அதனால் தான் நான் கூறினேன், அந்தி கிறிஸ்து வெளியே இல்லை, அந்தி கிறிஸ்து உள்ளே தான் இருக்கிறான். இவர்கள் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமில்லாத சரீரம் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட போதனையை தான் இவர்கள் வந்து கொடுப்பார்கள். ஆதலால் மறைமுகமாக இவர்கள் உங்களிடத்தில் அவ்விசுவாசத்தை தான் தோன்றுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் வந்து அந்தி கிறிஸ்து என்ற. அடுத்ததாக வேதாகமம் வந்து ஒரே கடவுள் நமக்கென்று மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக மரித்தார். அவர் மனுஷனாய் அவதரித்து விட்டார். அவர் மனுஷனாக அவதரித்து அவர் ஒருவர் தான் அந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் உன்னதமானவர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். வேறு எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தனே கிடையாது. அப்படின்னா அவர் வந்து மனுஷ ரூபம் எடுத்து பரிசுத்தமாக அந்த உலகத்தில் அவதரித்ததற்கு அப்புறம் நான் வேறு எந்த ஒரு மனுஷனையும் நம்ம வந்து புகழக்கூடாது, மகிமைப்படுத்தவே கூடாது. ஏனென்றால் மனுஷன்தான் பாவத்தில் வீழ்ச்சியடைந்து மனுஷனுக்குள்ள அத்தாரிட்டி பிசாசு இடத்தில் கொடுத்து விட்டான். அதே இதாக கடவுள், ஒரே கடவுள் வந்து நமக்கு மனுஷனாக வந்து அந்த அத்தாரிட்டி நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். பெற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நாம் அவருக்கு மாத்திரம்தான் வந்து மகிமைப்படுத்தணும். அதனால தான் வேதாகமம் முழுவதுமாக நீங்கள் அப்டேஷனாக படிக்கணும்னு நான் சொன்னேன். ஃபோக்கஸிங் ஃபுல்லாக வந்து கிரைஸ்ட் தான். கிரைஸ்ட் இஸ் த ஃபோக்கஸிங். எல்லாருமே வந்து ஒதுங்கிட்டாங்க. கிரைஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. அதனால் வேதாகமம் திட்டமும் தெளிவாக என்ன கூறுது, யாருமே பரிசுத்தர் கிடையாது. மோசையை முதற்கொண்டு யாருமே பரிசுத்தர் கிடையாது. அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்ததுக்கப்புறம் நம்ம அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அதுதான் வந்து கிறிஸ்து விரும்புகிறார். அதான் வேதத்தின் போதனை. ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணுவார்கள் என்றால் வில்லியம் கேரியை மகிமைப்படுத்துவார்கள், மிஷினரிஸை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் நல்ல காரியம் செய்துவிட்டார்கள், அவர்கள் எந்த காரியம் செய்து விட்டார்கள் அப்படின்ட்டு அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார். இப்பொழுது இந்த பிரபின் சகோதரரை பாருங்கள். மிஷினரிஸை பற்றி அவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி பேசுவார். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அவர் ஃபாரினில் உட்காந்து சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபாரினுக்கு அவர் எதுக்காக சென்றிருக்கிறார்? சுவிசேஷம் சொல்லவா சென்றிருக்கிறார்? இல்லை, ஃபாரினில் அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முழு நோக்கம் பணத்துக்காக அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஏன் உள்ளூரில் இருக்க வேண்டியதானே? அதனால தான் இப்படிப்பட்டவர்கள் வந்து சொல்லுவது ஒன்றாக இருக்கும், அவர்கள் செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். இவர்கள் கள்ளத்திற்கு திசையிலையும் எச்சரிப்பார்கள். அதனால் கள்ளத்திற்கு திசையில் எச்சரிக்கிறார். அதனால் இவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று நினைக்காதீர்கள். ஆனால் வில்லியம் கேரி அவர் பர்சனல் வாழ்க்கையில் அவர் அப்பொழுது எப்படி வாழ்ந்தார், இந்த மிஷினரிஸ் எப்படி வாழ்ந்தாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எந்த ஒரு மனுஷனையும் மிஷினரிஸையும் யாரையும் அவங்க மகிமைப்படுத்திட்டாலே அவங்க வந்து விழுந்து போயிட்டாங்க. கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்தணும். ஏன்னா கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கார். மற்ற எல்லா ஜனங்களும் இந்த உலகத்தில் உள்ள பாவிகள். இந்த பாவியை வந்து பாவியாகி இந்த மனுஷனை வந்து யாரும் மகிமைப்படுத்தப்பட. ஆகையால் நீங்களே நிதானித்து பாருங்கள். கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால்தான் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். அப்படின்னா நாம் இந்த பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழ்கிறதுல நமக்கு எதுவும் பங்கு இருக்கா? நமக்கு ஒரே ஒரு பங்கு தான். நமக்கு என்ன பங்குனா நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். ஆகையால் கிறிஸ்து நம்மளை கிளென்ஸ் பண்ணுகிறார். கிறிஸ்து நம்மளை பாவத்தை போக்கி கழுவுகிறார், பாவத்தை நீக்குகிறார். அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம புகழ் எல்லா மகிமையும் யாருக்கு? கிறிஸ்துவுக்கு தான். அதுதான் வேதாகமம் நமக்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. ஆனால் அந்த கிறிஸ்துவை விட்டு எந்த ஒரு மனுஷனை மேன்மை பாராட்டிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. அடுத்ததாக இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், வேத வசனம் கூறுகிறது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணினால் நீ தீர்க்காயுசாக வாழுவாய் என்று வேதம் வந்து கூறுகின்றது. ஆனால் இவர்கள் என்ன கூறுவார்கள்னா,
நீ அப்படி கனம் பண்ணுனா தான் தீர்க்காயுசா வாழ்வியா, அப்படின்னா நீ சுயநீதிக்காரன் என்று வந்து இவர்கள் வந்து பேசுவார்கள். ஆனால் சொல்லுகிற இவர்கள் தான் வந்து சுயநீதிக்காரர்கள். ஏனென்றால் அதாவது நமக்கு நான் சொல்லியிருந்தேன், வேதாகமம் வந்து அப்டேஷன் ஆகிட்டு விட்டது. நமக்கு எப்படி வந்து நியாயப்பிரமாணம் வந்து அப்டேஷன் ஆகுதுன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்கிறது. நமக்குள்ளே அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் உனக்கு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நண்பும், அன்பு தான் எல்லாமேங்கிறத கடவுளை வந்து அப்டேட் பண்ணி முடித்து விட்டார். நாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசித்து அன்பாக வாழும்போது நம்ம எல்லா கட்டளைகளையும் வந்து கை கொண்டுறோம். அப்படி நம்ம அந்த எல்லாரையும் நேசித்து இடத்துலையும் நம்ம அன்பாக நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்தோன்னா நம்ம தீர்க்காயுசாக வாழும். அதுதான் வேதம் வந்து கூறுகிறது. ஆனால் இவர்கள் நீ தகப்பனும் தாயும் கனம் பண்ணிட்டேன்னா உனக்கு தீர்க்காயுசுன்னு சொல்லிட்டானா உடனே இவங்க சுயநீதிக்காரர்கள் என்று கூறுவார்கள். அதனால் இவர்களுக்கு வேதாகம்னா என்னன்னே தெரியாமல் இவர்கள் வந்து தவறாக போதித்து விசுவாச சீர்குலைச்சலை வந்து உண்டு பண்ணுகிறார்கள். ஏனென்றால் உனக்குள் அன்பு இருந்துவிட்டால் நீ இச்சையாக பார்க்க மாட்டேன், உனக்குள் அன்பு இருந்துவிட்டால் நீ விபச்சாரம் செய்ய மாட்டேன், உனக்குள் அன்பு இருந்துவிட்டால் நீ சகோதரனை பகைக்க மாட்டேன். அதனால் அன்பு மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல்ங்கிறத வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது. அந்த அன்பு நமக்குள் இருக்கும்போது நம்ம தீர்க்காயுசாக வாழ்வோம். இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமும் அவருக்குள்ளாக ஒரு சமாதான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வோம். அதைத்தான் வேதம் வந்து போதிக்கிறது. ஆனால் இவர்கள் நீ இதை செஞ்சுட்டா அது நடந்துட்டா, இதை செய்யுது அது நடக்குதா, உடனே நீ சுயநீதிக்காரன் அப்படின்னு வந்து சொல்லுவார்கள். மொத்தத்தில் சுயநீதினா ஃபஸ்ட்டு என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். சுயநீதி என்றால் என்னென்னா, இப்போ இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் தான் பரிசுத்தர் மாதிரி காமிச்சு கொண்டு செல்கிறார்கள்ல, அவர்கள் தான் வந்து சுயநீதிக்காரர்கள். அடுத்ததாக கட்டட ஆலயத்தையே கடவுள் வந்து நிராகரித்து விட்டார். ஆனால் கட்டட ஆலயத்தை போய் சுத்தம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அதுதான் வந்து சுயநீதிக்காரம். கட்டட ஆலயத்தில் அசனத்தை வைத்து கொண்டு அசனத்துக்கு பரிமாறி கொண்டு இருப்பார்கள். இப்படி பரிமாறியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், இப்படி போய் அசன சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், இப்படி செய்கிறவர்கள் தான் வந்து சுயநீதிக்காரர்கள். எந்தெந்த கற்பனைகள்லாம் கடவுள் நிராகரிச்சிட்டாரோ அந்த கற்பனை போய் நான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு நான் வந்து கடவுளுக்கு நான் நல்லது செஞ்சுட்டேன்னு நினைக்கிங்கன்னா அதுதான் வந்து சுயநீதி. அப்படின்னா சுயநீதிக்கும் கிறிஸ்துவின் நீதிக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாதவங்க இவர்கள் வந்து போதித்து கொண்டு இருக்கிறார்கள். இதே போதனைகள் தான் லெனின் சகோதரர் வந்து இருந்திருந்தார். அவர்கள் நாங்கள் வந்து வீடியோ மூலமாக எச்சரித்து கொண்டிருந்தோம். கடைசியாக இப்போ அவர் வந்து எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், தெரியும். அதனால சொல்கிறேன், இப்படிப்பட்ட போதனைகள் இருக்கிறவங்களாம் இந்த லெனின் மாதிரி கேட்டகரிக்கு தான் வந்து செல்வார்கள். அதை தான் நான் மறுபடியும் எச்சரித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் லெனினை பாருங்கள், 20 வருஷம் ஊழியக்காரர் மாதிரி அப்படி வீடியோவை போட்டு கொண்டிருந்தார். ஆனால் நிறைய தவறாக போட்டு கொண்டிருந்தார். ஆனால் தன்னை ஒரு பெரிய ஊழியக்காரர் போல் காமிச்சு கொண்டிருந்தார். 20 வருஷம் காண்பித்ததுக்கப்புறம் இப்பொழுது நீங்கள் அவருடைய சேனலில் போய் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு சைக்கோ என்று வீடியோ பதிவிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் யார் சைக்கோ என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அப்படின்னா எவ்வளோ துணிகரமாக சென்று விட்டார். இவர்கள்லாம் வந்து லெனின்லாம் கள்ளப்போதகர் என்று நான் அப்பொழுதே இவர்களுக்கு வந்து சொன்னேன். ஆனால் இவர்கள் எல்லாரும் அப்பொழுது வந்து லெனினை ஆதரித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஏன் இவர்கள் லெனினை பற்றி பேச மாட்டேங்கிறார்கள்? அதனால் இப்போ இந்த லெனின் போட்டிருக்க அந்த வீடியோவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். வாங்க வீடியோக்கள் போவோம். அவர் என்ன ஒரு பதிவு போட்டிருந்தார் என்றால், கிறிஸ்தவ கடவுள் ஒரு சைக்கோ. நான் அவர் போட்டிருந்த போஸ்ட்டை நான் ரீட் பண்ணுறேன். இதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இவர் எப்பவுமே முரண்பாடாக தான் பேசுவார். இப்போது ஒரு பையன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான், தீவிரமாய் லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த பையன் மேல் லவ் இல்லை. இந்த பையன் உடனே கத்தியை எடுத்து தன் கையை கிழித்து, இங்கே பார், உனக்காக நான் என்னையே காயப்படுத்திக் கொள்கிறேன், நான் என்னையே உனக்காக அழித்துக் கொள்கிறேன், அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் என்கிறான். அவள் அப்போதும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ என்ன பண்ணுறான், அந்த பையன் ஆசிடை கொண்டு வந்து அந்த பெண்ணின் முகத்தில் வீசிவிட்டான். அந்த பெண்ணை கவர்வதற்காக பைத்தியக்காரத்தனமாக எதையாவது செய்வான். அவனை ஏற்றுக்கலைன்னா அவன் முகத்தில் ஆசிடை ஊற்றி நீ வாழவே கூடாது அப்படின்னு பண்ணிடுவான். இதுதான் ஒரு சைக்கோ பண்ணுற வேலை அப்படின்னு இந்த சைக்கோவை எக்ஸாம்பிளுக்கு வைத்து இதே வேலையைத்தான் கிறிஸ்தவ கடவுள் செய்கிறார். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி காமித்து, நான் எவ்வளவா உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார். அன்பு கூறாத அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்தில் போட்டு வாட்டுகிறார், ஏற்றுக்கொண்டவர்களை பரலோகத்தில் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோவுக்கு ஈக்குவலாக இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் ஒப்பிட்டு பேசியுள்ளார். எவ்வளவு கேவலமான காரியத்தை வந்து லெனின் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீ இன்னும் தெளிவாக ஆழமாக பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளலை. அதை நம்ம விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சைக்கோ தான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னைத்தானே அவர் காயப்படுத்தவே இல்லையே. யூதர்கள் தான் அவரை காயப்படுத்தினாங்க. இதிலேருந்து இப்போ நீங்கள் புரிந்திருக்கோம் யார் சைக்கோ என்று. இப்படி முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த லெனின் தான் வந்து ஒரு சைக்கோ. ஆதலால் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிற ஒருவன் தான் சைக்கோ. இயேசு கிறிஸ்துவனும் தன்னைத்தானே காயப்படுத்தலை. அவரை சிலுவையில் அடித்தது யூதர்கள்.
அதனால் இந்த கோணத்தில் நம்ம வேதத்தை படிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா வேதம் ஒரு ஆழமாக இருக்கிறது. இப்படி லெனின் விழுந்து போனதுக்கு காரணம் இப்படி தவறாக வேதத்தை படித்து ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் வேதத்தை படித்து விளைவினால் தான் இப்படி வந்து விழுந்து போய்விட்டார். அந்த வேத சத்தியத்தை ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துக்களுக்கு ஜாக்கிரதை. அந்தி கிறிஸ்து வெளியே இல்லை, வெளியே இல்லை, வெளியே இல்லை. அந்தி கிறிஸ்து உள்ளே தான் இருக்கிறான். ஜாக்கிரதை.